மற்றும் ஒரு அண்மை செய்தி, சென்னையில் காலை முதல் விட்டுவிட்டு 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. சென்னையில் தொடர்ந்து இதே காட்சியாகி வருகிறது. காலை முதல் விட்டுவிட்டு 5 நிமிடங்களுக்கு ஒருமுறை கனமழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. விட்டுவிட்டு கனமழை பெய்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன என்ற விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர். கூடுதல் விவரங்களோடு லதா இணைந்திருக்கிறார். லதா, தொடர்ந்து இந்த மழை தொடர்பான விவரங்களை அவ்வப்போது வழங்கிட்டு வரீங்க. தற்பொழுது காலையிலிருந்து சென்னையில் நம்ம பார்க்குறோம், ஒரே மாதிரியான சீரான மழையா இல்லாம ஒரு 5 நிமிடங்களுக்கு ஒரு முறை மழை, அதுவும் கனமழை பெய்கிறது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. வணக்கம். சென்னை மட்டும் இல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் மழையானது விட்டு விட்டு பெய்வதை நம்மால பார்க்க முடிகிறது. முக்கியமாக திடீரென்று 5 நிமிடத்திற்கு 10 நிமிடத்திற்கு ஒரு முறை மழை பெய்து கொட்டி தீர்த்து விடுகிறது. இல்லை என்றால் வெறும் மேகமூட்டங்கள் சூழ்ந்து மட்டுமே காணப்படக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. முக்கியமாக காற்றினுடைய திசைதான் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக நாம பார்க்கலாம். அந்த வகையில் காற்றினுடைய திசையை பொறுத்துதான் இந்த மழையினுடைய சாதகம் என்பது இருக்கும். ஒருபுறம் வங்கக்கடலில் அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாகி இருக்கிறது. காற்றழுத்த தாழ்வு பகுதியும் மழைக்கான ஒரு காரணமாக இருந்தாலும் கூட அது தற்பொழுது தமிழகத்திலிருந்து தொலை தூரத்தில் தான் நிலவுகிறது. முக்கியமாக இலங்கைக்கு அருகில் தான் அது நிலவி கொண்டிருக்கிறது. அது தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தால் மழையினுடைய பெய்யக்கூடிய அந்த மழையானது விட்டு விட்டு பெய்கிறது. இடைவிடாமல் பெய்யாமல் விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்கிறது. அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தமிழக கடற்கரையை நோக்கி, அதாவது மேற்கு வடமேற்கு திசைகளில் நகர்ந்து தமிழக கடற்கரையை நெருங்கக்கூடிய ஒரு சூழலில் தான் மழையினுடைய தாக்கம் என்பது இடைவிடாமல் பெய்யும். அதுவரை மழையானது விட்டு விட்டு தான் பெய்யும் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். மேலும் தற்பொழுது பெய்யக்கூடிய மழைக்கான காரணம் என்பது வடகிழக்கு காற்றினுடைய திசை, அதை பொறுத்துதான் இந்த மழையினுடைய நிலை என்பது இருக்கும். வடகிழக்கு காற்றின் காரணமாக தான் தற்பொழுது மழையானது பெய்து வருகிறது. இந்த வடகிழக்கு காற்றினுடைய தீவிரத்தன்மை ஒரே மாதிரியாக இருக்காது. ஒவ்வொரு நேரத்திற்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனவே ஒவ்வொரு நேரத்திற்கும் வித்தியாசமாக இருப்பதால் தான் அந்த தீவிரத்தை பொறுத்து மழையினுடைய தாக்கம் என்பது இருக்கும். திடீரென்று அந்த வடகிழக்கு காற்றினுடைய திசையின் காரணமாக மேகங்கள் நகர்ந்து திடீரென்று இருள் சூழ்ந்த ஒரு நிலையானது இருக்கும். அதன் பிறகு அந்த மழை என்பது திடீரென்று 5 நிமிடம் 10 நிமிடம் பெய்துவிட்டு வானம் வெளிச்சமாகிவிடும். அதற்கு பிறகு மீண்டும் அந்த வடகிழக்கு காற்றினுடைய நகர்வுகள், அந்த காற்றினுடைய திசையை பொறுத்து மேக கூட்டங்கள் நகரக்கூடிய ஒரு சாதகமான சூழல் இருக்கும் இடங்களில் தான் இந்த மழை என்பது பெய்து வருகிறது. எனவே மழை சென்னை மட்டும் அல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலும் விட்டு விட்டு பெய்து வர நிலையில் தான் இருக்கிறது. மழைக்கான தற்பொழுது ஒரு காரணம் என்பது காற்றழுத்த தாழ்வு பகுதியும் ஒரு சாதகமான சூழலாக இருந்தாலும் கூட தற்பொழுது அது தொலை தூரத்தில் தான் இருக்கிறது. அது நெருங்க தமிழக கடற்கரையை நெருங்க அதற்கு பிறகு இடைவிடாமல் மழையானது பெய்யும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். எனவே தற்பொழுது அது தொலைவில் இருக்கக்கூடிய காரணத்தாலும், மேலும் வடகிழக்கு காற்றினுடைய தீவிரத்தன்மை மாறி மாறி இருக்கக்கூடிய காரணத்தாலும் மழையானது விட்டு விட்டு ஒரு சீரில்லாமல் பெய்வதை பார்க்க முடியுது. மழை விட்டு விட்டு பெய்யக்கூடிய ஒரு காரணத்தால் வீட்டிலிருந்து வெளியே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. எப்பொழுது மழை வரும் என்றே ஒரு தெரியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. அதனால்தான் வானிலை ஆய்வு மையம் 3 மணி நேரத்திற்கான அந்த எச்சரிக்கை என்பது பல்வேறு மாவட்டங்களுக்கும் கொடுத்திருக்கிறார்கள். எந்த நேரத்திலும் மழை என்பது வரலாம். எனவே விட்டு விட்டு மழை பெய்வதற்கான காரணமாக நாம் இது புரிந்து கொள்ளலாம். விரிவான விவரங்களுக்கு நன்றி லதா.